என்ன இது காராமணிங்க. என்ன இவ்வளோ இருக்க? நிறைய வாங்கிட்டேன். காய் போட்டு வந்துடும் மொட்டை மாடியில் போயிட்டு. என்னது எது வேணாலும் நீ ஏடா உடம்பு தான் பண்ணுவியா? வெளியே ஒரே மழை மப்பமா இருக்குது, இந்த நேரத்துல போய் காய போடுறேன்ற. வெயில் காயுதுங்க. இப்ப காய வைக்கிறது எப்ப காய வைக்குதுங்க? வெயில்லாம் காயுது, மொட்டை இதுமா இதுல மழை எல்லாம் கிடையாது. வெயில் காயுதுல போயிட்டு காய வச்சு தலையேற்றி. போனோன்னு வந்துட்ட? போய் காய வைக்கலான்னு போனேங்க. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா சொன்னாங்க இது நல்லாவே இல்ல, பூர்ண புத்துச்சு, போயிட்டு கொட்டிட்டு வேற வாங்க சொன்னாங்க. வெளியே கொட்டிட்டு எல்லாத்தையும்? ஆமாங்க, நல்லா இல்லைங்க, கீழே கொட்டிட்டு வந்துட்டேங்க. பூர்ண புத்துச்சு. பூர்ண புடிச்சு கொட்டிட்டியா? ஆமா. ஏண்டி ஒரு பொருளை வாங்கும் போது எவ்வளவு ஆகணும் அளவு தெரியாதா? இப்படி அளவுக்கு அதிகமா வாங்கி போயிட்டு இப்படி கீழே கொட்டிடுவியா? அடடடடா, எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லுங்கிறீங்களே. என்ன வாங்கினு கொட்டிட்டுன்னு சொல்றீங்க? அழுவாதான் வாங்கியிருக்கிறேன் நானு. நின்னா குத்தம் உக்காஞ்சா குத்தம், எதுனா எனக்கு குறை சொல்லாத இருக்க மாட்டீங்களே என்ன? அழுகு கம்மியா தான் வாங்கிக்கிறேன், கரெக்டா தான் வாங்கினேன். அடியே அரமண்டல குற்றம் சொல்லலடி. வாங்கின பொருள் ரோட்ல கொட்டுறிய, அது எவ்வளவு அளவுக்கு தேவையான தேவையோ அவ்வளவு வாங்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத இவ்வளவு வாங்கி வேஸ்டா கொட்டுற? காசு என்ன ரோட்லயா கிடைக்குதா இல்ல மரத்துல காய்க்குதா? இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? சரி, சாதாரண அவ சொன்னா இவ சொன்னா பூர்ணம் பிடிச்சி போய் குப்பையில கொட்டு வந்துக்கிற. அதுக்கு அளவா கம்மியா வாங்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் அரை மெண்டல். நீங்க தான் ஒரு நாளைக்கு ஃபுல் மெண்டல் ஆக போறீங்க. உங்ககிட்ட எல்லாம் யாருன்னா குப்பை கொட்டுவாங்களா? மனுஷி.